அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே என்னை துணையாய் இருப்பீராக. என்னை தள்ளிவிடாதையும் என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். சட்டத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மாறாக உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள். ஒரு கண்டத்தில் அறைந்தால் மறு கண்டத்தையும் காட்டுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்பின் கட்டளையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே விரோதத்தையும் பகைமையையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ்ந்ததென்றால் என்றுமே மனித இனம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். அதை தவிர்த்து அன்பை பகிர்ந்து வெறுப்பை தகர்த்து உறவுகளை வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த மண்ணுலகிலே மனிதநேயம் வளரும் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மனிதநேயத்தை வளர்க்கக்கூடியவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவின் போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாக்கிட உமதருள் உதவி கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6 உட்பிரிவு 1 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம்,
பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையை பேசி வருகிறோம், கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மை எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுபவர் போற்றலும் தூற்றுபவர் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 98 பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மக்கள் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கொணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பு
மனிதனுடைய அன்பிற்கு முற்றிலும் மாறுபட்டதை நாம் காண முடியும். இறைவனுடைய இரக்கத்திற்கும் மனிதனுடைய இரக்கத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டதை நாம் காண முடியும். எனவேதான் இறைவாக்கினர் வழியாக தந்தை கடவுள் இவ்வாறு நமக்கு சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். என்னுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகள் அல்ல. இந்த மண்ணுலகிலே மனிதநேயம் வளர வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். ஆனால் இந்த மண்ணுலகிலே ஒரு சில சுயநலவாதிகளினால் தான் மட்டும் வளர வேண்டும் என்பது அவர்களுடைய நியாயம். இப்படி மனிதனுடைய பார்வைக்கும் இறைவனுடைய பார்வைக்கும் இந்த மண்ணுலகிலே நீதியும் நியாயமும் அன்பும் எதிர்பார்ப்பும் வேறுபட்டதாக காணப்படுகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பினையும் இரக்கத்தையும் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்று முதலில் தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மோயிசனுடைய சட்டப்படி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்ந்து இந்த மண்ணுலகிலே நிறைவேற வேண்டும் என்றால் ஒருவேளை அனைவருமே குருடர்களாகத்தான் வாழ முடியும், அனைவருமே பல்லில்லாதவர்களாகத்தான் வாழ முடியும். இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் இயேசுவினுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே நற்செய்தி வாசகத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாறுபட்ட சிந்தனையை இந்த நற்செய்தி வாசகத்திலே வெளிப்படுத்துகிறார். முதல் சிந்தனை என்னவென்றால், உங்கள் வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்டத்தையும் திருப்பி காட்டுங்கள். இந்த வாக்கியங்களை நேரடியாக நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழலாம். ஏன் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார்? அடிக்கிறவனுக்கு மறுகண்டத்தையும் காட்ட வேண்டுமா என்ற எண்ணம். பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு நேராக நின்று கொண்டிருக்கின்ற எந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ அவர்களுடைய வலக்கண்டத்தில் என்னால் அறைந்துவிட முடியாது. வேண்டுமென்றால் அவருடைய இடக்கண்டத்தை என்னால் அறைய முடியும் ஒழிய அவருடைய வலக்கண்டத்தை என்னால் நேரடியாக அறைய முடியாது. அதை மீறி நான் அவர்களுடைய வலக்கண்டத்தை அறைந்தேன் என்றால் அது என்னுடைய புறம் கையால் தான் அவர்களை அடிக்க முடியும், நேரடியாக அடிக்க முடியாது. இவ்வாறு தான் அடிக்க முடியும் அவருடைய வலக்கண்டத்தை. இப்படி அவருடைய வலக்கண்டத்தை நான் என்னுடைய புறம் கையால் அடிக்கின்ற பொழுது அவர்களை நான் அவமானப்படுத்துகிறேன், அவர்களை நான் கேவலப்படுத்துகிறேன், அசிங்கப்படுத்துகிறேன். இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னை அவமானப்படுத்துகிறவர்களை, உனக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்களை மீண்டும் உனது இடக்கண்ணத்தையும் காட்டு என்று சொல்லுகிறார். இரண்டாவது நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்களுடைய அங்கி எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். யூத முறைப்படி அனைவருமே 2 ஆடைகளை அணிவார்கள், ஒன்று மேல் ஆடை, இன்னொன்று உள்ளாடை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடன் கொடுத்திருக்கிறான் என்றால், கடன் வாங்கியவன் கடன் கொடுக்கவில்லை என்றால் அவரிடம் சென்று கடனை திருப்பி கொடுக்கின்ற வரையில் அவன் அணிந்திருக்கின்ற உள்ளாடையை பெற்று வர வேண்டும் என்பது அவர்களுடைய சட்டம். அப்படி உன்னுடைய உள்ளாடைகளை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகின்ற பொழுது உன்னுடைய மேலாடையும் அவனை கழட்டி கொடுத்து விடு. அப்படி கழட்டி கொடுக்கின்ற பொழுது எந்த மனிதன் கடன் பெற்றானோ அவன் நிர்வாணமாக சமுதாயத்திலே காணப்படுவான். எந்த ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதன் நிர்வாணமாக்கினால் யார் அந்த நிர்வாணத்திற்கு காரணமாக இருக்கிறானோ அவன் அவமானப்பட வேண்டும், வெட்கி குனிய வேண்டும்.
எனவே நீர் உன்னுடைய மேலுடையும் அவனிடம் கழட்டி கொடுக்கின்ற பொழுது நீ நிர்வாணமாக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உன்னிடம் ஆடையை திருப்பி கொடுத்து விடுவான். அதன் பிறகு உன்னுடைய கடனை அவனிடம் அடைத்து விடலாம் என்ற எண்ணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். உன்னை ஒரு கல் தொலை கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை வரை நல் செல்லுங்கள் என்றும் இயேசு சொல்லுகின்ற பொழுது, யூத நாட்டிலே ரோமையர்களுக்கு உட்பட்ட எல்லா சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்ட நாடுகளிலே எந்த ஒரு மனிதனையும் படை வீரர்கள் தங்களுடைய சுமைகளை சுமக்க அவர்களுக்கு கட்டாயப்படுத்த முடியும். என்னோடு இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் என்னுடைய சுமைகளை சுமந்து வாருங்கள் என்று ஒரு படை வீரன் சாதாரண ஒரு குடிமகனை அழைப்பதற்கு படை வீரனுக்கு அதிகாரம் உண்டு, இவனும் செல்ல வேண்டும். அப்படி உன்னை கட்டாயப்படுத்துகின்ற பொழுது அவன் அழைத்த தூரத்தை விட 2 மடங்கு அவனோடு நீ பயணிக்கின்ற பொழுது ஒருவேளை அவன் வெட்கி தலை குனிந்து இனி எவரையும் நான் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி நோக்கி செல்லுகின்ற பொழுது சீரேனை ஊராகிய சீமோனை அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் சிலுவையை சுமக்க. ரோமை சட்ட திட்டத்திற்குள் அடங்கியவன் தான் இந்த சீரேனை ஊராகிய சீமோன். இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி இந்த ரோமை சட்டத்திற்குள் இந்த சட்டங்கள் இருக்கின்றன. இயேசு இவற்றை எல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால், உங்களை வற்புறுத்துகிறவர்களுக்கு மீண்டும் நீங்கள் அதிகமாக நீங்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் வெட்கி தலை குனியக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள். இனியும் அவர்கள் அப்படிப்பட்ட தவறுகள் செய்ய மாட்டார்கள். எனவேதான் உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கொணாதீர்கள், கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இவை அனைத்தையும் சொல்லுகின்ற பொழுது இயேசு இங்கே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவது என்னவென்றால், மனிதநேயம் வளர்ச்சி அடைய வேண்டும், மனித உறவுகள் வளர்ச்சி அடைய வேண்டும். எவனொருவன் சுயநலத்தினால் இன்னொருவனை அடிமையாக்க விரும்புகின்றானோ அவனிடம் நாம் மேன்மேலும் அவன் எதிர்பார்ப்பதற்கு அதிகமாக நாம் செய்கின்ற பொழுது அங்கே நாம் அவமானப்படுவதில்லை, அடிமைகளாக காணப்படுவதில்லை. மாறாக அவன் செய்கின்ற குற்றங்களை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அதிலே அவன் திருந்துவதற்கும் மாறுவதற்கும் காலங்கள் இருக்கின்றன என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் தன்னுடைய பணி வாழ்வு முழுவதுமாக இதை தானே செய்தார். தன்னை தொந்தரவு செய்தவர்கள் அடைவதற்கு மறு கேள்வி கேட்காமல் அவர்களுடைய பாணியிலே இறையரசு பணிக்காக தன்னை உழைத்துக் கொண்டவர் தான் இந்த மாணவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் இறை நற்செய்தி வாசகத்திலே பிறருக்கு சொல்வதற்கு பதிலாக இயேசு தன் சீடர்களை நோக்கி கூறியது என்று சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற சட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை அவமானப்படுத்தியவன், என்னை கேவலப்படுத்தியவன், எனக்கு துரோகம் செய்தவன் என் கண் முன்னே இறக்கின்ற பொழுதுதான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட மனநிலையை எடுத்து வரக்கூடாது. கிறிஸ்து அவன் என்று உங்களையும் என்னையும் பிற மதத்தினர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, மாறாக எனக்குள் கிறிஸ்து இருப்பதினால்தான் கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிறார்கள். எனவே எனக்குள் கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டு நான் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்தேன் என்றால் என்னையும் நான் அவமானப்படுத்துகிறேன், என்னை படைத்தவரையும் நான் அவமானப்படுத்துகிறேன், எனக்காக தன்னையே அழித்தவரையும் நான் அவமானப்படுத்துகிறேன். இது ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய உறவுகளையே, நம் உடன்பிறப்புகளையே, நம் பெற்றோர்களையே நாம் அவமானப்படுத்துவது போல. எனவே நம்முடைய வாழ்க்கையினால், வார்த்தையினால் நம் உறவுகளையோ நம் பெற்றோர்களையோ நம்மையோ நாம் அவமானப்படுத்தாமல் அவர்களுக்கு வளர்ச்சியையும் அவர்களுக்கு நல்லதொரு பெயர்களையும் இது சமுதாயத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்றால் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான அன்பின் கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழுவோம். அதற்கான வரத்திற்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது.
இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக்கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்கக்கூடிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உன்னை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்பவருக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா துறநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இருத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் தேடிவேன்.
அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு